பெரியவர்களே, இன்றைக்கு நம் நாட்டிற்கும் தமிழுக்கும் நமது வளமிக்க திருவண்ணை நல்லோருக்கும் ஒரு நன்னாள் பொன்னாள். எனது அன்பு நண்பரும் உங்கள் அன்பில் நிறைந்தவருமான கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நாமெல்லாம் வணங்கும் நன்னறி விளக்கும் ஸ்ரீராமனின் கதையை பாட்டாக காவியமாக செய்து அருள்கிறார். கலைமகள் அவர் நாவின் உரையிட்டு வாழ்க தமிழ், வாழ்க நாடு, வாழ்க கம்பர். கம்பர் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. கம்பர் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. வால்மீகி எழுதிய ராமாயணத்தை நான் இப்பொழுது தமிழில் பாட முன்வந்திருக்கிறேன். ஆய கலைகள் 64 ஏயவே நற்பிக்கும் என் நம்மை தூய உருப்பலிந்து போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இது பலிந்து மாறாது இடர். கம்பர் வாழ்க, கம்பர் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. கம்பர் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. நலமே விளைய என் நாவினில் உறையும் கலைமகளே வருக, காளியே வருக, தமிழ்த்தாயே வருக, தரணி போற்றும் என் அன்னையே வருக. இம்மனம் போற்றும் ஸ்ரீராமனின் புகழை பன்னுடன் யான் பாட வாழ்த்தி வரமுறுங்க. கம்பர் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. கம்பர் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. உலகம் யாவையும் தாமுடவாக்கரோ நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அவையும் கிடைக்கும். இந்த உலகம் யாவையும் படைத்து காத்து ரட்சித்து அழித்து எல்லா விதமான செயல்பாடுகளை ஒரு முடிவே இல்லாத விளையாட்டுக்களாக செய்து கொண்டிருப்பவர் எவனோ அவரே நம் தலைவரான கடவுள். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கே நாம் அடைக்கலமாகும். ஓசை பெற்றுய பார்க்கடல் முற்றவும் பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றே மற்றில் காசில் கொற்றத்தி ராமன் கதையரோ. அவையோர்களே, ஒரு பூனை பார்க்கடல் முழுவதையும் நக்கி குடிப்பதற்கு ஆசைப்பட்டது போல் நான் ராமகாரை முழுவதையும் எழுத துணிந்திருக்கின்றேன். அது என்னால் முடியாத செயல். என்னால் முடியாத செயல் என்று தெரிந்திருந்தும் பிறர் என்னை ஏளனம் செய்வார்களே என்று அறிந்திருந்தும் வெட்கமறியாது ராமனின் கதையை பாட முன்வந்திருக்கின்றேன். என்னே என் பேதமை. கம்பர் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. கம்பர் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. தேவபாடையில் இக்கதை செய்தவர் மூவர் யாவரும் தம்முடன் முந்திய நாவினான் உரையின்படி தமிழ் பாவினான் இது உரைத்த பண்பரோ. பெரியோர்களே, வடமொழியான சமஸ்கிருதத்திலே இந்த ராமனின் கதையை எழுதியவர்கள் மூவர். அந்த மூவரிலே முதன்மையான நாவன்கள் படைத்த
வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை நான் தமிழ் பாடல்களாக பாட வந்திருக்கிறேன். கம்பர் வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க, கம்பர் வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க. நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தில் இறை நிகழ்த்த ராம அவதாரத்தே தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையின் வெள்ளை நல்லூர் வயின் தந்தனே. அவையோர்கள் திருவண்ணாமலையில் வசிக்கின்ற சடையப்ப மன்னரின் ஆதரவினால் நடையில் நின்றுயர் நாயகன் ராமனின் கதையை நான் தமிழ் பாடமாக பாட வந்திருக்கின்றேன். அதற்கு உங்களது அன்பும் ஆதரவும் தேவை. வாழ்க கம்பர், வாழ்க கம்பர், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க கம்பரின் புகழ், வாழ்க கம்பரின் புகழ், வாழ்க கம்பரின் புகழ். பெரியோர், இந்த ராமகாதை முழுவதையும் நான் எழுதுவதற்கு ஆதரவாக இருப்பவரும் இருக்க போகிறவரும் நம்முடைய சடையப்ப மன்னர் அல்லவா. அவர் இல்லத்தில் தங்கி அவர்களும் உணவுகளை உண்டு அவர்களும் உடைகளை உடுத்திக் கொண்டு உயிர் வாழ்கின்றனர். அவர் மட்டுமின்றி அவர் குடும்பமே என் மீது அன்பும் ஆதரவும் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சடையப்ப மன்னரின் புகழை நான் பாடப்போகின்ற கதையில் 10 பாடல்களுக்கு ஒரு வீதம் அவர் புகழை பாடலாம் என்று இருக்கின்றேன். அவையோரின் கருத்தை அறிய விரும்புகிறேன். அப்படியே செய்யுங்கள். புலவரே, வாராது வந்த மாமணியார் தாங்கள் இவ்வூர் வந்து உங்கள் இல்லத்தில் தங்கி பகவான் ஸ்ரீ ராமனை பற்றி எழுதும் உலகை காத்து ரட்சிக்கும் பரம்பொருளை பற்றி தாங்கள் பாடும் பொழுது 10 பாடலுக்கு ஒரு பாடலாக இந்த சாதாரண மாணவனை பற்றி பாடினார். அது இறைவனின் பெருமையை பாடும் கதையாக இல்லாது இந்த இறைவனை பாடுவதாக இருந்தார். நீங்கள் 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடப்போகிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். அதில் 1000 பாடலுக்கு மேல் நீங்கள் பாடினார். அது ஏற்க முடியும். வேண்டாம் வேண்டாம், நாங்கள் ஸ்ரீ ராமனின் பெருமையை பாருங்கள். அதுவே எங்களுக்கு பெருமை. அடியேன் குறிப்பிடுவதற்கு மன்னிக்கவும். பிற்காலத்தில் வரும் உலகத்தவர் எமது எஜமான் சடையப்ப மன்னையின் புகழை அறிந்து கொள்ளவும் 1000 பாடல்கள் நீங்கள் பாடும் பொழுது ஒரு பாடல் பாடினால் அது எங்கள் எஜமானை பெருமைப்படுத்தும். தங்களின் கூற்றுப்படியே அவர் 1000ல் ஒருவராக உயர்வார். அருள் அப்படியே பாடுகிறார். கருது செம்பொனின் நம்பளத்தில் ஓர் கடவுள் நின்று நடிக்குமே, காவிரி திருநதியினில் ஒரு கருணை மாமுகில் துயிலுமே, கரமுயர்ந்திடும் புதுவையின் பதிதனில் தங்கும் சங்கரன் மானிய சேகரன் சடையன் என்பொரு தர்ம தேவதை வாழ்கவே வாழ்க வாழ்க. அவையோர்களே, வாழ்க சடையப்பர், வாழ்க கம்பர். அவையோர்களே, பொன்னம்பலத்திலே எம்பெருமான் நடராச பெருமான் திருநவனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். காவிரி சூழ் திருவரங்கத்திலே எம்பெருமான் அரங்கன் பள்ளி கொண்டிருக்கின்றார். அதுபோல வயல் சூழ் தரும் உயர்ந்திடும் திருவெண்ணைநல்லூரிலே வல்லது சடையப்ப மன்னர் வாழ்ந்து எங்களை போன்ற புலவர்கள் எல்லாம் ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார். வாழ்க அவரது புகழ், வாழ்க அவரது புகழ். இந்த ராமகாதையை நான் முழுவதும் எழுதி அதை அந்த அரங்கரின் சன்னதியிலேயே அரங்கேற்றி சான்றோர்கள் முன்னிலையில் அதை அரங்கேற்றம் செய்ய வேண்டும். இந்த முதல் இந்த ராமகாதையை நான் எழுத தோன்றுகின்றேன். வாழ்க கம்பர், வாழ்க கன்னித்தமிழ், வாழ்க வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்.